கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூடுகள், பலர் உயிரிழப்பு. வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகள் 105 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தற்பொழுது தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் போது 57 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் பலரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடத்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21 2025 அன்று அறிமுகப்படுத்த உள்ளது. விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடத்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் 21 அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடத்தொழிலாளர்கள் 60 வயதிலிருந்து அவ்வப்போது அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் என்றும், ஓய்வூதியதாரர் இறந்தால் பின் உரித்தாளர் தொடர்ந்தும் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். மொத்த பங்களிப்பில் 25% முதல் 74% வரை செலுத்தியிருந்தால் முழு கொடுப்பனவுகளையும் முடிக்க முடியாத பங்களிப்பாளர்கள் வட்டியுடன் பணத்தை திரும்பப் பெறுவார்கள். ஓய்வூதியத்துக்கு தகுதி பெறுவதற்கு முன்பு நிரந்தர அல்லது பகுதி ஊனமுற்ற பங்களிப்பாளர்களுக்கான ஊனமுற்றோர் சலுகைகளும் இந்த திட்டத்தில் அடங்குகின்றது. இந்த திட்டம் தாமரை கோபுரத்தில் நடைபெறும் 2025 உலக கடத்தொழில் கண்காட்சியின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்றும், இதில் பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய மற்றும் பிற முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். நாடு முழுவதும் உள்ள மகப்பேறு மற்றும் சிறுவர் மருத்துவமனைகளில் திரைப்பூசாவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திரைப்பூசா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி 3 வயதுக்கு மேற்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள், இரத்த சோகை உள்ள தாய்மார்கள், சுகாதாரமற்ற எடை கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரைப்பூசா வழங்கப்படுகின்றது. கடந்த பல வருடங்களாக 3 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு திரைப்பூசா வழங்கப்படவில்லை என்றும், இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் மருத்துவர் சஞ்சீவ வருத்தம் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் சம்பள அதிகரிப்புக்காக 330 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதில் 2025 ஆண்டுக்கு 110 பில்லியன் ரூபாவும், 2026 ஆண்டுக்கு 110 பில்லியன் ரூபாவும், 2027 ஆண்டுக்கு 110 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் மிகவும் திறமையான மற்றும் கௌரவமான சேவையை பேணுவதை நோக்கமாக கொண்டு இந்த சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்த தற்போது ஆயிரக்கணக்கான ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கிராம சேவை அரசியலமைப்பு பிரச்சினையை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். 1938 கிராம அலுவலர் வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும், பதிவாளர் சேவை ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை அதிகரிக்கும் திட்டம் 2025 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டது. எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளம் நீண்ட காலமாக அதிகரிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் மூத்த அதிகாரிகளின் திறனை அதிகரிக்க இந்திய உதவியுடன் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 5 ஆண்டுகளில் 1500 அதிகாரிகள் குழுவிற்கு பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம் உணரப்படும் நிலையில் விவசாயிகள் உரிய காலப்பகுதியில் அருகிலுள்ள விவசாய போதனா ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெறுமாறு வடக்கு மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போது மழை பெய்த பின் காற்றோடு சேர்ந்து குளிருடனான காலநிலை அதிகமாக நிலவுவதனால் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம் ஆரம்பித்துள்ளது. எனவே யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களில் குறித்த நோய் தாக்கம் அவதானிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய பகுதிகளிலும் நோய் தாக்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் நிலவுகின்றன.
எனவே விவசாயிகள் குறித்த இந்த நோய் தாக்கத்தை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்துவதற்கு அருகிலுள்ள விவசாய போதனாசிரியர்களை அணுகி அவர்களின் ஆலோசனையை பெற்று கிருமி நாசினிகளை வீசுமாறு அறிவுறுத்தப்படுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் படுவன்கரை பெருநிலம் மண்முனைப்பு தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தந்தாமலை முருகன் ஆலயத்தில் செல்லும் வீதிகளில் 2 இடங்களில் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தல் பலகைகள் நேற்றைய தினம் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தந்தாமலை தொல்லியல் இடம் என 3 மொழிகளால் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை தந்தாமலை செல்லும் 40 வட்டை சந்தியில் முருகன் ஆலயத்தை அம்புக்குறி காட்டியிடப்பட்டுள்ளது. எனவே மற்றிய அறிவித்தல் பலகை தந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அண்மையிலுள்ள போலீஸ் சாவடி நிலைய சந்தியில் தந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலையில் அத்துமீறி கடந்த நவம்பர் 16 அன்று புத்தர் சிலை வைக்கப்பட்டு சரியாக 3 தினங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் இந்த விளம்பர பலகை இடப்பட்டுள்ளமை பௌத்த விகாரைகளை நிறுவும் திட்டமாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுற்றி வளைப்பில் மூலமாக தருமபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் மணல் அகழ்வுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்களும் மற்றும் புளியம்பொக்கனை வண்ணத்தியாறு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 50 லிட்டர் கசிப்பினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் 6 பேரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தடைய பொருட்கள் எதிர்வரும் 26ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முற்படுத்தப்பட்டுள்ளதாக தருமபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம். திசநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழகம் ராமநாதபுரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்த இலங்கை தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராமநாதபுரம் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் 3 இலங்கை தமிழர்கள் மது அருந்தும் போது தகராறு ஏற்பட்டதில் ஒருவர் மற்றொருவரை தாக்கியதனால் சுத்தியலால் தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சுத்தியலால் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள நிலைமையினை கட்டுப்படுத்தும் வகையில் பிரதான கடலுக்குள் வெள்ள நீர் வெளியேற்றம் செய்யும் பிரதான பகுதியான மட்டக்களப்பு முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தாழ்நிலங்களில் உள்ள வயநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்துடன் பகுமதி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வலையரவு பிரதான பாலத்தின் ஊடாகவும் வெள்ள நீர் பாயும் நிலைமை காணப்படுகின்றது. வவுணதீவு பிரதேசத்துக்கு செல்லும் சுமைதாங்கி பாலம் ஆகியவற்றின் ஊடாக வெள்ள நீர் பாயும் நிலைமை காணப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுகளில் அதிகளவான வயல்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க வவுணதீவு பிரதேச சபையின் உளவு இயந்திரத்தில் பிரதேச சபை ஊழியர்கள் பொதுமக்களின் வாகனத்தை ஏற்றி சென்று உதவி புரிந்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைவில் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் துரைராசா ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலான குழுவினருக்கு ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அத்தகைய தமிழ் மக்களின் அரசியல் தேர்வு மாகாண சபை தேர்தல் வடகிழக்கில் உள்ள காணி பிரச்சினைகள் துயிலும் இல்லங்களை விடுவிப்பு செய்தல் வடகிழக்கில் அதிகரித்துள்ள படையினரின் பிரசன்னம் பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள் அண்மையில் திருகோணமலை இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய புத்த சிலை விவகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெறும் அதிகரித்த சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளால் மிக மோசமாக கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தேன். எனவே கூடிய விரைவில் தாம் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து அந்த மீனவர்களுடன் நேரடியாக பேசுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியதாகவும் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு அறை எடுத்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டதுடன் விற்பனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த நீண்ட காலமாக போதைப்பொருளுக்கு அடிமையான இருவர் வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி நகர் பகுதியில் வாடகைக்கு அறையொன்றினை பெற்று அங்கிருந்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் தமது வருமானத்துக்காக மேலும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் போதைப்பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் கிடைத்த தகவல்களை அறிந்த மாவட்ட போதைத் தடுப்பு பிரிவினர் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தபோது அவர்களிடமிருந்து போதைப் பொருள்களை மீட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களின் போதைப்பொருள் வலையமைப்பை சேர்ந்த மேலும் 6 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் சுற்றி வளைப்பு சிறப்பு நடவடிக்கை ஒன்றில் போதைப்பொருள் வைத்திருந்த இராணுவ சிப்பாய் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பலகொள்ள கந்தைக்கடிய தலதென மிகிகுவிள அகல்வுள்ள பொத்த மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20 தொடக்கம் 43 வயதுக்குட்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் முதலில் படுகொள்ள பகுதியில் விற்பனைக்காக கொண்டு வந்த கெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னரே ஏனையவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தடை செய்யப்பட்ட பிரமிட் யோசனை திட்டத்தின் கீழ் செயல்பட்ட 22 நிறுவனங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தல் விடுத்துள்ளது. திருத்தப்பட்டவாறான 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்த விசாரணைகளுக்கு பின்னர் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மேலும் 21 நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 4 கோடி ரூபாய் பெறுமதியான குஸ்ரக போதைப்பொருளுடன் இலங்கைக்கு வந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து நாட்டை வந்தடைந்த நிலையில் குறித்த மூவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 4.22 கிலோகிராம் குஸ்ரக போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொகவந்தலாவை பகுதியில் நேற்று பெய்த கடுமழையினால் சென்ட் மேரிஸ் தேசிய கல்லூரிக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கெசல் ஹமுவ ஓயாவுக்கு நேரணி ஏந்தி செல்லும் கிராம் சிட்டாட்டேல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் கல்லூரி வளாகத்தினில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் கல்லூரி வளாகம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தமையினால் இன்று நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயர்தர பரீட்சைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த மண்டபமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரியின் அதிபர் சுந்தரரேசன் தெரிவித்துள்ளார். அதேவேளை அந்த ஆற்றை அகலப்படுத்தி தருவதாக கூறி கடந்த காலங்களில் பெக்கோ இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பணிகள் முறையாக முன்னெடுக்கப்படாமல் அவை திருப்பி அனுப்பப்பட்டதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் கல்லூரிக்கு அருகிலுள்ள இந்த ஆற்றை அகலப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.